அந்த குரூப்பாக தான் போவாங்க அவங்க. ஏன்னா அது யாருடைய சுவாபம்? குரூப்பாக இருக்குது தான் சாத்தானுடைய சுவாபம். அவங்க எங்கே போனாலும் குரூப்பாக தான் போவான். அதனால தான் நரகத்துக்கு போகும்போது கூட அவன் தனியாக போக விரும்புறதில்ல, தன்னோட திரளான ஆட்களை இழுத்துட்டு போகணும்னு நினைக்கிறான். அவருடைய சுவாபம். அப்போ கர்த்தரை நம்ம பிரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா அவர் சந்தோஷப்படுவார். பரிசுத்தத்திலும் பரிசுத்த உள்ளத்திலும் நீதியின் நடக்கையிலும் தான் அவர் பிரியப்படுவார். இது இல்லாம நம்ம ஆராதனை துதியினால, பலியினால, ஸ்தோத்திரத்தினால அவரை பிரியப்படுத்த முடியாது. அதுல அவர் மயங்க மாட்டார். சாத்தான் தான் அந்த மாதிரி காரியத்துல மயங்குவான். அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா திரளான என்ன ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்றானா, என்ன சொல்றான்? எனக்கு சித்தமானவனுக்கு இவை பூமியின் மகிமை அனைத்தும் தருகிறேன், என்னை சாஷ்டாகமே விழுந்து பணிந்து கொண்டாலும் சொல்றானா? ஆக்சுவலி இது யாருடைய டயலாக்? இது கர்த்தருடைய வரிகள். அது எனக்கு சித்தமானவனுக்கு நான் அதை கொடுக்கிறேன். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து மனுஷர்கள் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குறார். பரிசுத்தவான்கள், உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அதெல்லாம் கர்த்தர் அவருக்கு சித்தமானவர்களுக்கு அவருடைய ராஜ்யத்தை பகிர்ந்து கொடுப்பது எல்லாமே அவருடைய டயலாக். ஆனா அவர்கிட்டே போய் அவருடைய டயலாக சொல்றான் பாருங்க. எனக்கு சித்தமானவனுக்கு இந்த பூமியின் மகிமை எல்லாம் நான் இருக்கு, என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நான் தருவேன்னு சொல்றான். அப்ப என்னன்னா அவன் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பார்த்து காப்பி அடிக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவனை பார்த்து அவனை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம தேவன் பரிசுத்த ஆவியானவர், அவன் அசுத்த ஆவியானவன். அதனால மாம்சத்துக்கு உட்பட்டு ஆராதிக்கிறவங்களை நம்ம ஈஸியா மயக்கிடுவான், ஈஸியா ஏமாத்திடுவான். ஏன்னா அவன் ஆவியா தானே இருக்கிறான், ஈஸியா ஏமாத்திடுவான். ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேதம் மாதிரி சாத்தானால் எழுதப்பட்ட வேதம்னு ஒண்ணு கிடையாது. ஏன் நம்முடைய வாழ்க்கையில வேதம் முக்கியம்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்ட வேதம் நமக்கு இருக்கு ஆவிக்குரியவர்களுக்கு. அசுத்த ஆவினால் எழுதப்பட்ட வேதம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா அசுத்த ஆவி இருக்கு, அவன் தான் அசுத்த ஆவி. ஆனா அவனால் எழுதப்பட்ட வேதம்னு ஒண்ணு கிடையாது. அதனாலதான் நீங்க வேதத்தை மேலோட்டமா வாசிச்சீங்கன்னா விட்டுருவான். நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும்னா உங்களை விட மாட்டான். அவனுடைய பிரதான வேலையே நம்முடைய மனக்கண்ணை குருடாக்குறது தான் அவன் வேலை. பிரதான வேலையே அதுதான். பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கினான். அதுதான் பிரதான வேலை. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்க வாரம் சர்ச்சுக்கு போறியா, கண்டுக்கவே மாட்டான் பெருசா. கரெக்டா வரவங்களுக்கு பெருசா அது இது பண்ண மாட்டான். காணிக்க போடுங்க, தசம்பா கொடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் தடுக்கவே மாட்டான். நீங்க வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு அவருக்கு பிரியமானவர்களை நடக்க முயற்சி எடுங்க. அப்பந்தான் நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய சுயம் எந்த அளவுக்கு நமக்குள்ள வேறுண்டி இருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். எப்ப தெரியும்னா, நீங்க வேதத்தை ஆராய்ந்து பார்க்க டைம் கொடுத்து உட்காரும் போது, அதன்படி நடக்க முயற்சி எடுக்கும் போதுதான் உங்களுக்கு தான் தெரியும், அவரவருக்கு தான் தெரியும் உங்க சுயம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள வேறுண்டி இருக்கு, அது ஆவிக்குரிய தேடுறதுக்கு எந்த அளவுக்கு தடையா இருக்குது அப்படின்னு. அப்போதான் நமக்கு புரியும். நமக்கு எல்லாருக்குமே அது இது இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லாம் மிட் நைட் பிரேயர்ல அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, மனவாடி சபையை பொறுத்தவரை பொதுவா நான் சொல்றேன். அப்ப அந்த கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னு நீங்க முடிவெடுக்கும் போதுதான் நம்முடைய சுயம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அதை வேற இருக்கணும் பாருங்க. அதுக்குதான் வேதம் வேணும். அது கர்த்தர் வச்சிருக்கிற பிரதான ஆயுதம் தான். என்ன ஆயுதம்? கர்த்தருடைய ஆலயமும் கர்த்தருடைய வேதமும். வேதத்தை எதற்காக படிக்கிறோம்?
ஆத்மா அறிவடைறதுக்காக. ஆலயத்துக்கு எதுக்காக சொல்றோம்? இந்த வாரத்துல இதெல்லாம் சுத்திகரிப்புல குறையா இருக்குது. நம்மை சுத்திகரித்துக் கொள்ற நான் எந்த விதத்தில் தேவனுக்கு பிரியமற்றவனாய் நடந்திருக்கிறேன், மாம்சத்தில் ஆவியிலும் எந்த இடத்துலலாம் நான் இடறி இருக்கிறேன், தவறு இருக்கிறேன், நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சுத்திகரித்துக் கொள்றதுக்காக போறோம். இந்த 2 காரியத்துக்காக தான் போறோம். இது இல்லைன்னு வைங்க, சாத்தான் ஈஸியா வந்து ஏமாத்திடும். மாம்சத்தில் உள்ள ஆட்கள்லாம் இன்னைக்கு சாத்தான் வந்து பயங்கரமா வந்து விலை தட்டிட்டான். கடந்த வாரத்துல 2 இது கேள்விப்பட்டேன். இந்த பாருங்க, இந்த ஏசியவா சாம்பி செல்லதுரையின் அப்போஸ்டலிக் கிறிஸ்டியனிக் அசம்பிளியா, அவர் வந்து ஒரு ஏசிய தான். ஏசிய சாம்பி செல்லதுரைன்னு வருவார், டிவிலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பெண்டிகஸ்ட் மாதிரி நம்மள மாதிரி தான் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரு சர்ச்சு நடக்கிற இடம் சிஎஸ்ஐயோட கல்லறை தோட்டம், அதை வந்து கம்மி வாடகைக்கு அந்த ஆராதிக்கு கொடுத்துருக்காங்க, இடம் கொடுத்துருக்காங்க. அதுலதான் ஒரு சர்ச்சு நடந்துட்டு இருந்திருக்கு. சரியா? சர்ச் நடந்துட்டு இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, கடைசியில இடத்தை சுதந்திரிப்போம், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் சொல்லி அந்த இடத்தை அபகரிக்க ஒரு பிளான் போட்டு கடுமையா ஜெபம் பண்ணி அதுக்கு முயற்சி எல்லாம் எடுத்து, இது அந்த நிர்வாகத்துக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டானுங்க, ஐயா நீ இடத்த காலி பண்ணிட்டாப்பான்னு சொல்லி காலி பண்ணிட்டானுங்க. இப்போ வேற இடத்துக்கு இடம் ஷிஃப்ட் ஆகி வேற இடத்துல இங்க மதுரை பக்கம் எங்கேயோ ஆராதிக்கிறதுக்கு வேற இடம் வாடகைக்கு பார்த்து போயிருக்காரு. இப்ப பாருங்க, கிறிஸ்தவங்க இவ்வளவு அநீதி உள்ளவங்களா இருக்கும்போது எப்படி தேசத்தை எப்படி நம்ம சரிப்படுத்த முடியும்? எப்படி சரிப்படுத்த முடியும்? நம்ம தான் தேசத்துக்கு மாதிரியா இருக்கணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா இவங்களே இப்படி நடக்கும்போது என்ன ஆகுது? கிறிஸ்தவங்க எல்லாரும் தப்பு பண்றாங்க, கிறிஸ்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மண்டலத்துல ஆக்கிட்டான் சாத்தான். இன்னொருத்தர் இந்த ஆல்வின் தாமஸ் இருக்கிறார் பாருங்க, ஜஸ்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்னடா தேவையில்லாதெல்லாம் சொல்றாருன்னு நினைக்காதீங்க, தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பிரபலமா இருக்கிறவங்களை பத்திலாம் ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறது நல்லது. ஆல்வின் தாமஸ் இந்த குண்டா இருப்பாரு, பாட்டு எல்லாம் பயங்கரமா பாடுவார் பாருங்க. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு வீட்டுலதான் சர்ச்சு, அவர் சர்ச்சு ஆராதிக்க இடம் கொடுத்துருக்காரு. இவரு 4-5 மாசமா வாடகை கொடுக்காம என்ன பண்ணிருக்கிறாரு, கர்த்தர் சொல்றாரு இந்த இடத்த வீட்டுல பகுதியை எனக்கு எழுதி கொடுத்துரு, நான் ஆராதிக்கிற இடத்த எழுதி கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. தீர்க்கதரிசனமா சொல்றாரு கர்த்தர். இல்லைன்னா உனக்கு ஊழியம் தடை உண்டாகும், உனக்கு பிரச்சனை வரும், பாத்துக்கன்னு சொல்லிருக்காரு. அவரு அந்த ஆள் இவரோட உஷாரான ஆள் போல் தெரியும். அவரும் கிறிஸ்தவன் தான் கேள்விப்பட்டேன். உனக்கு சொன்ன அதே கர்த்தர் எனக்கும் சொல்லட்டும், நான் எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். எப்படி கரெக்டா? உனக்கு சொன்ன அதே கர்த்தர் எனக்கும் சொல்லட்டும். அப்போ இவங்கெல்லாம் என்ன ஊழியம் செஞ்சு என்ன ஆத்ம மீட்பு, என்ன ஆத்மாதாயம் பண்ணுவாங்க? இப்படிதான் இருக்கு இன்னைக்கு ஊழியங்கள். எப்படி இருக்கு, எவனாவது இடம் கொடுத்தான்னா அதுல நோகாம நொங்கு சாப்பிட்டு அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு இப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு. இதுக்கு பேரு, இவங்க பண்றதுக்கு பேரு என்ன பேரு? கர்த்தருடைய ஊழியம்னு சொல்லிக்கிறாங்க. இப்படிதான் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த பிரபலமா பாட்டு பாடுறவங்க, அப்படியே மனதை மயக்கிற மாதிரி பாடுறவங்க, அவங்களுக்கு வர்ற கூட்டம், அவங்களுக்கு இருக்கிற கொயர், அவங்களுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் பாருங்க. ஆல்வின் தாமஸ் எடுத்துக்கு ஒரு கூட்டம் இருக்கு, சாம்பி செல்லத்துறை அவருக்கு ஒரு குரூப் இருக்கு. இப்படி எல்லாம் அந்த பாடகர்கள், இந்த சுவிசேஷர்கள், பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் பாருங்க ஒரு குரூப் இருக்கு. என்னன்னா யாரு? சாத்தான் தான் கூட்டம் கூட்டமா ஆசைப்படும். தேவன் வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறார தவிர திரள் கூட்டத்தை வந்து ஒரு கூட்டம் சேர்க்கறத பத்தி எங்கேயுமே வேதத்துல சொன்னதே கிடையாது. என்ன பின்பற்றி வர விருப்பமா இருந்தா உன்னை நீயே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன வர்றதா இருந்தா வா, அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு எப்படி நடக்க ஊழியங்கள்லாம்? யாராவது வசதியா இருந்தா என்ன பண்றது, அவங்கள்ட்ட எப்படியாவது நல்ல தீர்க்க தரிசனம் மாதிரி வார்த்தைகளை சொல்லி உள்ள அவங்க பணத்தை எல்லாம் அபகரிக்கிறது தான் இன்னைக்கு ட்ரெண்டு. உள்ள நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. இந்த இவரு எங்க கூட ஹீப்ரூ கிளாஸ் படிக்கிறவங்க அவருடைய ஒருத்தருடைய ரொம்ப தெரிஞ்சவங்க மோகன் சிலாசரஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு,
ஒரு பெரிய பணக்காரரு, ஒரு ஏற்கனவே ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாரு, திரும்ப ஒரு 10 கோடி இடம் 10 கோடி ரூபாய் இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்கிறார். அவருக்கு சுதாரிச்சுட்டாரு, அவர்கிட்ட இருந்து விலகிட்டு தப்பிச்சிட்டாரு. என்னன்னா அந்த பணத்தை அப்படியே அவர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாரு. பாத்தீங்களா, இதுக்குள்ள எங்க வசன ஆதாரம் இருக்குதா? இப்ப ஒருத்தர் தரலன்னா ஐஸ்வர்யம் உடையவராக இருந்தா கர்த்தர் அவரு கொடுத்தது, இல்லைன்னா சாத்தான் அவரு கொடுத்தது, ஏதோ ஒண்ணு. அவர் உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னா அதை நம்ம தந்திரமா பிடுங்கி கொள்றதுதான் இன்னைக்கு ஊழியம். அதை வந்து எப்படியாவது கையகப்படுத்தி இவங்க காரியத்தை சாதிச்சு ஏதாவது ஒரு 4 வசனத்தை அவங்கள்ட்ட சொல்லி ஊழியத்துக்கு உங்களை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இதான் ஊழியம் ட்ரெண்ட்ல நடக்குது. அதனால நம்ம வந்து ஜாக்கிரதையா இருக்கும், பிசாசனுடைய தந்திரத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கும். ஆலயத்தினுடைய மாதிரி இப்போ வருவோம். இயேசு கிறிஸ்து தான் மாதிரி. சரியா? ஆர்டினல் கார்டில் சிங்கிள் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது சிஸ்டர்? மணவாளன் தான் சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 19 19 38. மணவாளன் தான் மாதிரி. ஆர்டினல் கார்டில் சிங்கிள் எவ்வளவு வருது? முதல் 4 வார்த்தைக்காகயா? ஆமா ஆமா ஆமா, முதல் 4 வார்த்தைக்கு மட்டும். டோட்டலா தனித்தனியாவாயா? மொத்தமா 2 + 8 + 3 + 7 + 2 + 7 4 வார்த்தைக்கு அப்படியே சிங்கிள் டிஜிட்ல 4 போட்டு. மற்ற யாராவது போட்டீங்களா? போடுங்க, நல்லா போட்டீங்கன்னா நல்லா. நல்லா பதிஞ்சிரும். நீங்க வேதத்துல சங்கீதம் எடுக்கல, போடுங்க, ஹோம்ஒர்க் போடுங்க, அப்படி இதையும் பாருங்க. சங்கீதம் 136ல 136ல எத்தனை வசனம் இருக்கு பாருங்க மொத்தம். நூத்தி 136ல எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. எடுங்க, கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் கலந்துரையாடுங்க. 26 வசனம். 26 இருக்கா? எல்லா வசனத்திலுமே அவர் கிருபை என்றும் 26னா யோகே வாவுகே கர்த்தரை குறிக்கிறது. 26 வசனத்திலுமே அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு, அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது 26 வசனத்திலையும் 11 எழுத்துல இருக்கு. 11 எழுத்துல 26 முறை இருக்கு. இப்ப யாருடைய 11 எழுத்து 26னா கர்த்தர், 11னா மணவாளன். மணவாளனுடைய கிருபை என்றும் உள்ளது. அதான் இப்படிதான் இருக்கு வேதத்துல. நீங்க ஆதியாமம் 1:1 இருந்து இந்த ஒரிஜினலுடைய பின்னணியில படிச்சீங்கன்னா வெளிப்பது விசேஷம் வரைக்கும் எங்க பார்த்தாலும் 11 11 14 14 19 19 37 37 38 38 இதான் இருக்கும். மணவாளன் மணவாட்டி, பிரமாணம், இயேசு, இம்மானுவேல், இப்படித்தான் இருக்கும். சுத்தி 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 இப்படித்தாங்க இருக்கும். தமிழ்ல நம்ம படிக்கும்போது என்ன ஆகும், அது என்ன ஆகுது, நம்ம பாட்டுக்கு அவர் கிருபை என்று உள்ளது என்று உள்ளது என்று உள்ளது அப்படி கட 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 படிச்சுட்டு போயிடுறோம் பாருங்க. அப்ப ஒரு எழுத்து ஒரு உறுப்பு அர்த்தம் இல்லாமல் போகாதுன்னு எதுக்கு சொன்னாரு? வேதத்தை ஒரிஜினலை பார்த்து தான் சொன்னார். 11 எழுத்துல இருக்கு அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது, 26 வசனத்திலயும் இருக்கு. அப்போ அது யாரை பத்தி சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆவிக்குரிய மணவாளன் அப்படின்னு சொல்லுது. நீங்க சங்கீதம் 119:1 வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை பாக்கி. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கலாம். 2 தான் வேதத்துல. ஒண்ணு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொன்னு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியம். அவ்வளவுதான், முடிஞ்ச விஷயம். நீங்க தியானிக்கிறதுனா 11 11 மணவாட்டியா இருந்தாதான் மணவாளனை பற்றி தியானிக்க முடியும். நீங்க நடக்கிறதுனா கர்த்தருடைய பிரமாணம் என்னன்னு தெரிஞ்சாதான் நடக்க முடியும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்னா அவருடைய பிரமாணம் இன்னதென்று நீங்கள் அறிஞ்சிருந்தாதான் கை கொள்ள முடியும்.
அப்போ தியானிக்கிறது கை கொள்றது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஆவிக்குரிய மண்டலத்துல? நீ விசுவாசிச்சுட்டா போதும் பரலோகம் போயிடும். எப்படி இந்த வசனம் சங்கீதம் 119:1 நம்ம என்ன பதில் சொல்றது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னாலே நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, பாக்கியவான்கள் எல்லாருமே ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. நீங்க துன்மார்க்கன்னு எடுத்துட்டீங்கன்னா, நித்தியத்துல புறம்பே இருக்கிறவர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே மாம்சத்துக்காக ஓடினவங்க, மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. பாக்கியவான்கள்னா நித்தியவாசிகள், அவரை விரும்பாதவங்க, அவருடைய வேதத்தை விரும்பாதவங்க, புறக்கணிச்சவங்க, இவங்க எல்லாருமே மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க. இவங்க எல்லாமே புறம்பே இருப்பாங்க, நித்திய வாழ்க்கையில அவருக்கு புறம்பே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பாக்கியவான்கள் கிடையாது. அப்போ பாக்கியவான்கள்னா நீங்க புரிஞ்சு கொள்ளணும், வேதத்தை நம்ம தள்ளவே முடியாது. நான் படிச்சிருக்கிறேன், படிக்கல, எனக்கு தெரியும், தெரியாது, எனக்கு விருப்பம் இருக்கு, விருப்பம் இல்லை, அதெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்லை. நீங்க நித்தியவாசின்னு சொன்னா, நித்தியத்துக்கு போகணும்னு சொன்னா, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறதை, கர்த்தருடைய வேதத்தை, ஏன்னா வேதம் ஆவியால் எழுதப்பட்டிருக்கு. அவருடைய ஆவியை நம்ம பெற்றிருந்தா எப்படி வேதம் வேண்டாம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா அறிஞ்சுக்கொள்வோம். நம்ம தமிழ்ல படிச்சோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், தப்பு இல்லை. ஆனா எப்படி ஒரு இடத்துல ஒரு கடையில நல்ல பொருள் கிடைக்குதுன்னா தேடி போய் சாப்பிட்றோம்ல, ஒரு ஹோட்டல்ல நல்ல சாப்பாடுன்னா தேடி போய் சாப்பிட்றோம்ல. அதே மாதிரி ஒரிஜினல் பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்டதுன்னு நம்ம கேள்விப்படும் போது கண்டிப்பா அதை நம்ம தள்ள முடியாது. கண்டிப்பா நம்ம அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ந்து பார்த்து ஆத்மாவுக்கு எடுத்துக்க வேண்டியது ஒவ்வொரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவருடைய கடமை. அதே மாதிரி கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பதும் நம்முடைய கடமை. ரெண்டும் செஞ்சாதான் பாக்கியவான்கள். நம்ம ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறோம்னு கர்த்தர் நித்தியத்துல நமக்கு இடம் கொடுப்பார். சரியா? இப்ப வருவோம். என்ன இதுக்கு ஆடில் காடில் சிங்கிள் போட்டா 37 வருதா? 74. 74 பாத்தீங்கன்னா 74 நாளும் 11 தான். ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளனுடைய ஒரு நாமம் தான் 74. 34 77னா 74னா 37 எப்பவுமே புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு இம்மானுவேல், ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். அப்போ மணவாளன் தான் மாதிரி. 74ங்கிறது 11 தான். ஆலயத்தினுடைய மாதிரி 11 தான். இயேசு தான், மணவாளன் தான். நீங்க ஆடில் காடில் போட்டீங்கன்னா 118 559 வருதா? கூட்டிக்கங்க, 677 வரும். 677 6 + 7 + 7 கூட்டுங்க, 20 வரும். தலையாகிய கிறிஸ்து, தலை 20னா ரேஷ், தலை 20வது எழுத்து. தலையாகிய கிறிஸ்து, தலையாகிய கிறிஸ்து தான் மாதிரி. ஆலயத்தினுடைய மாதிரி தலையாகிய கிறிஸ்து தான் மாதிரி. அந்த வசனத்துல அவ்வளவுதான், கிளியரா. அதனால நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நம்பர் போடுறது எல்லாமே நம்ம சத்தியத்தை அறிஞ்சு கொள்றதுக்காக தான், உறுதிப்படுத்துகிறதுக்காக தான். அந்த நம்பர்ல போட்டு ஐயோ அந்த நம்பர்லாம் மனப்பாடம் பண்ணி மாட்டிக்காதீங்க. நம்பர்லாம் நம்ம படிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது ஒரு காரியமே இல்லை. சரியா? அடுத்த வசனம் சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்தும். அப்படின்னா நீங்க அதுக்கு காடில் போட்டீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிடும் என்னன்னு. எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்துல இருக்கு? யா 5 வார்த்தை 28 எழுத்து. 28 வருது. நல்லா கூட்டுங்க.
26 5 வார்த்தை 26 எழுத்துல வச்சிருக்காரு. 5 வார்த்தைங்கிறது ஹே கர்த்தருடைய நாமம். 26ங்கிறது யோதுகே வாவுகே கர்த்தர். கர்த்தர்னு எபிரேயத்தில் எழுதி யோதுகே வாவுகேன்னு போட்டீங்கன்னா 26 தான் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? 5னா ஹேன்னு போட்டுக்குங்க, 26னா கர்த்தர்னு போட்டுங்க. இப்போ இதுக்கு ஆடில் காடில் போட்டோம்னா என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமா டோட்டல் ஆடில் காடில் சொல்லுங்க. ஆடில் எவ்வளவு வருது, காடில் எவ்வளவு வருது? வேற யாரும் போட்டிருந்தாலும் சொல்லுங்க. சிஸ்டர் தான் சொல்லணும்ல, வேற யாரும் போட்டிருக்கீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க சிஸ்டர், மற்றவங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். வேற யாராவது போட்டிருந்தாலும் செக் பண்ணிக்கங்க. ஆர்டினல் டோட்டல் வேல்யூ 242, கார்டினல் டோட்டல் வேல்யூ 1142. கரெக்ட். சிங்கிள் வேல்யூ டோட்டல் 1384. 1384. சிங்கிள் சொல்லுங்க. டோட்டல் சிங்கிள் வேல்யூ 98, நார்மல் சிங்கிள் வேல்யூ 26. 98 சிங்கிள் வேல்யூ. சிங்கிள் டு சிங்கிள் 26. இதான் ஆன்சர். சரியா? 242 1142 ஆர்டினல் கார்டினல். சிங்கிள் வந்து 98. சிங்கிள் டு சிங்கிள் 26. இப்போ 98 196 பிரேக் பண்ணிக்கங்க. 98 கூட்டி போட்டுருங்க, 196. அதை பிரேக் பண்ணிருங்க. 111 + 11 + 74. 111 + 11 + 74. பாலகன் 11ங்கிறது குமாரன், 74ங்கிறது பிராக்கெட்ல 37 போட்டுங்க. இயேசுவும் இம்மானுவேலும் அவர் அதுல கிடைக்கிறது தான் ரட்சிப்பு நித்திய ஜீவனம். 111 பாலகன், 11 குமாரன், 74னா 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனம். சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா 26 கூட்டினீங்கன்னா 52. 26னா யோதுகே வாவுகே கர்த்தர். தமிழ்ல கர்த்தர்னு சொல்லி ஆண்டவர்னு இருக்கும், சில இடத்துல கர்த்தர்னு இருக்கும். யோதுகே வாவுகேனா தமிழ்ல கர்த்தர்னு இருக்கும். 26 ஒரு 26 முந்தினவர், இன்னொரு 26 பிந்தினவர். 52ங்கிறது குமாரன். சரியா? முந்தினவர் கர்த்தர், பிந்தினவர் இயேசு. அதனால்தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. அவருக்கு பேர் என்ன பேரு? கர்த்தராய் இயேசு. பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் இருக்கும். கர்த்தருடைய தூதனானவர்னு இருக்கும். அது எல்லாமே இயேசு கிறிஸ்து குறிக்கிறது தான். புதிய ஏற்பாட்டுல இயேசு நாமத்துல வெளிப்பட்டார். அவர் தான் யாரு? தேவகுமாரன். 52னா பென் குமாரன் போட்டு போடும். எபிரேயத்துல பென் எழுதுனீங்கன்னா, குமாரன் எழுதுனீங்கன்னா 52 தான் வரும். சரியா? அப்போ கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா என்னன்னா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். தன்னை முந்தினவரா பிந்தினவராக யாருக்கு வெளிப்படுத்துவார்னா அவருக்கு பயந்தவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவார். எல்லாருக்கும் வெளிப்படுத்த மாட்டார். அவர்களுக்கு தான் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அவர்களுக்கு தான் தன்னை முழுவதும் வெளிப்படுத்துவார். நீங்க வந்து பாலகன் இது போட்டுக்குங்க, ஹெப்ராயிக் போட்டுக்குங்க. 111 11 ரபானிகள் போட்டுக்குங்க.
74 மெசியானிக் போட்டு ஹெச்ஆர்எம். சிங்கிள் 98 9 + 8 9 + 8 கூட்டிக்கங்க. 17 17 ஆல் ஸ்பிரிச்சுவல் சகல ஆவிக்குரிய நன்மைகளும். இப்போ அவருக்கு பயந்தவர்களுக்கு எதை தெரியப்படுத்துவாரு? சகல ஆவிக்குரிய காரியங்களையும் அவருடைய உடன்படிக்கையும் தெரியப்படுத்துவார். அவங்களுக்கு சொல்லிடுவார். சொல்றார், நான் செய்ய போறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போறதை மோசேக்கு மறைப்பேன்னு சொல்றாரு. என்னன்னா ஆபிரகாம் சொல்றாரு, மோசேக்கு நான் ஒரு சிநேகிதனோட பேசுவது போல அவனோட முகமுகமாய் பேசுவேன். அப்போ யாரு அவருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு தான். அவருக்கு பயந்தவர்களுக்குன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தர் யாரா இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஆவியாய் மாத்திரமல்ல, அவருக்கு பேரு ஆவியாய் இருக்கிற வார்த்தையாகி தேவன். இந்த வார்த்தைக்கு யார் பயந்து நடுங்கிறார்களோ, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். அவர்களுக்கு தான் தன்னை பற்றி வெளிப்படுத்துவார், ரகசியத்தை சொல்லுவார், சகல ஆவிக்குரிய காரியங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதான் காரியம். 5 வார்த்தை 26 எழுத்து. அதான் இன்னைக்கு ஒரு பதிவு கூட போட்டதுன்னு நினைக்கிறேன் குரூப்ல. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கரா இருந்தா, கிறிஸ்தவனா இருந்தாலும் புற மதத்தவனா இருந்தாலும், கர்த்தர் என்ன செய்வார்னா முதலாவது சமாதானத்தை எடுத்து போடுவார். அடுத்து சமாதானம் இருக்காது முதலாவது. அடுத்து மரண பயத்தை கொடுப்பார். அடுத்து வேதத்தை அவனுக்கு மறைப்பார். ஆவிக்குரிய கண்ணை அவனுக்கு உருடாக்குவார். வேத ஞானத்தை அவனுக்கு தடுத்துருவார், கொடுக்க மாட்டார். இதுதான் ஆண்டவருடைய அந்த சீக்ரெட், அந்த பிளான்ங்கிறது தான். வேதத்தை அறியலன்னா அவரை அறிய முடியாது. ஆத்மா குருடாயிருச்சுன்னா அவுட். சரியா? அப்ப துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கனுக்கு அடுத்து சமாதானம் எடுபட்டாச்சுன்னா என்ன ஆகும்? மரண பயம் வரும். மரண பயம் இருக்கும்போது வாழ்நாள்லாம் ஆத்மா நிம்மதியா இருக்காது, இளைப்பாறுதல் இல்லாம இருக்கும். என்ன இருக்கும்? அடுத்தது என்ன இருக்கும்? நித்தியத்திற்கும் போக முடியாது, புத்தியற்ற கன்னிகையா இருப்பான். இதுதான் கர்த்தர் செய்கிற காரியம். 2 தெசலோனிக்கேயர்ல படிக்கிறோம்ல, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் பொய்யை விசுவாசிக்கும்படி கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இதை யாராவது எங்கேயாவது பிரசங்கம் பண்றாங்களா? சபையில? நம்ம சபையில பண்றோம், மற்ற இடங்கள்ல பண்றாங்களா பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. பொய்யை விசுவாசிக்கிறதுக்குதா ஒரு கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவாரு, அதுல மாட்டிக்காதுன்னு சொன்னா கடிந்து கொண்டா பல சபைகள்ல 80-90% சீட்டு காலியாயிரும், காணிக்க வராது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதத்தின் ஒரு பகுதியை சொல்லி இன்னொரு பகுதியை மறைச்சிடறாங்க. அதுக்கு அவங்க பிரதிபலனை பெற்றுக்கொள்வாங்க. நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தேவன் ஒளியையும் படைத்து இருளையும் உண்டாக்கின தேவன். துன்மார்க்கனையும் நானே உண்டாக்கின, தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். நல்லா தெரியும் அவருக்கு, நியாய தீர்ப்புக்கென்று நியமிக்கப்பட்டவன் என்னார் என்று நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றாரு, அவர் எல்லாரையும் சேர்த்துக்கொள்ள விருப்பமா இருந்தா. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க வேதத்தை. சில பேருக்கு நமக்கு தாராள மனசு இருக்கும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா, இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, ரொம்ப சந்தோஷம், நல்லாதான் இருக்கு கேட்கறது. ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு அவரு விரும்பினாருன்னு வைங்க, கர்த்தர் அநியாயம் செய்யறோம்னு அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறோம்னு அசுத்தமா இருக்கட்டும் சொல்லுவாரா? நல்லா யோசிங்க. அப்படின்னு தான் சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். அந்த வார்த்தையே சொல்ல மாட்டார். எல்லாரும் மனம் திருப்பி வந்துருங்கன்னு தானே சொல்லுவாரு.
அந்த வேதத்தை எல்லா பகுதியும் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், உண்மைதான். ஆனா அவருடைய ஒரு வசனத்துல நம்ம அவருடைய சித்தத்தையோ அவரையோ புரிஞ்சு கொள்ள முடியாது. நீங்க ஹோல் பைபிள்லையும் பார்க்கும்போது தான் புரிஞ்சு கொள்ள முடியும். சொல்றாரு, தீங்கு நாளுக்கு என்று துன்மார்க்கனை நான் உண்டாக்கினேன், ஒளியை படைத்து. ஏசாயால ஒரு வசனம் அழகா இருக்கும், ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்குனவர் நான் தானே. இருக்கு அந்த வசனம் எடுத்து சொல்றேன். தீங்கை உண்டாக்குறவர் நான், அது தெளிவா இருக்கு வசனத்துல. எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 45:7 வாசிங்க. வாசிங்க. ஒளியை அதேதான். படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். நீங்க வசனத்துல ஒரு சில வசனத்தை படிச்சுட்டு ஆண்டவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப அன்பானவர், சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தி இறக்கத்தை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு ஒரு மாதிரியா எடை போட்டுறாரு. அவர் சொல்றாரு, ஒளியை நான் தான் படைச்சேன், இருளையும் நான் தான் உண்டாக்குறேன், சமாதானத்தை படைச்சது நான் தான், தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. நல்லா அவருடைய இன்னொரு பக்கத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. அவருடைய ஒரு கண் இரக்கம், அவருடைய மறுகண் நியாய தீர்ப்பு. ஆண்டவர் நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஒரு கண் ஆண்டு நிறைய பேர் சொல்றோம், இந்த இப்படி மட்டும் பார்க்க கூடாது ஆண்டவரை. இப்படி பாத்தீங்கன்னா புரியாது, பாதிப்பு ஒண்ணுமே விளங்காது. ஒளியையும் படைத்து தீங்கு இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். அப்படின்னா நீங்க எப்படி தேவன் ரொம்ப அன்பானவர்னு மட்டும் அவரை எப்படி நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? நீங்க எப்படி சொல்ல முடியும் அவரை? அவர் சாத்தானா வச்சிருக்கிறதே நம்மளை சரிப்படுத்துறதுக்காக தான் வச்சிருக்க. சரியா? இல்லைன்னா அன்னைக்கே ஒரு நசுக்கு அவனை நசுக்கிறது அவருக்கு லேசான காரியம். அவர் ஒரு நோக்கத்துக்காக தான் வச்சிருக்கிறாரு. அப்போ தீங்கு சமாதானத்தை படைச்சவரு தீங்கையும் உண்டாக்குறவர் நானேங்கிறார். கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். அதனாலதான் ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம மக்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது சரி, இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், அதே நேரத்திலே நீதியுள்ள நியாயாதிபதிங்கிறத இன்னொரு பகுதியும் சொல்லிக் கொடுக்கும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, இரக்கமுள்ளவர், இன்னொன்னு நியாயத்தீர்ப்பு. அதை சொல்லி கொடுத்தாதான் மக்களுக்கு அவரை பத்தி சரியான ஒரு அறிவு நமக்கு இருந்தாதான் முடியும் பாருங்க. அதனால நம்ம ஆண்டவர் ரொம்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நான் இறக்கம் எப்படியாவது வருகையில சேர்த்துக் கொள்வார், இறக்கம் நியாய தீர்ப்பு முன்பா இரக்கம் மேன்மை பாராட்டும், அந்த வசனத்தை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க. எல்லாம் கிடையவே கிடையாது. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களை கூடாமல் போகும் தெளிவாள். சரியா? இடுக்கமான வாசல் வழியாய் பரலோகத்துக்கு போறத ஒப்பிடுறாரா? இடுக்கமான வாசல் எது தெரியுமா? நம்ம தாயின் கற்பத்தில் நம்ம உருவாகிறோம் பாருங்க. அப்போ பல லட்சம் விந்துக்கள் போட்டி போடும் கருமுட்டையா உருவாகிறதுக்கு. ஆனா ஒரு விந்து தான் தேவை கருவா உருவாகிறதுக்கு. ஒரே ஒரு விந்து மட்டும்தான் போட்டி போட்டு ஜெயிச்சு தாயின் கருவுக்குள்ள போகும். அப்பவே நம்முடைய போராட்டம் ஸ்டார்ட் ஆயிருது. நம்ம நினைக்கிற மாதிரி போராட்டங்கிறது பூமியில பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம், தாயின் கருவிலிருந்து வெளியே வந்தாலே உபத்திரம் ஸ்டார்ட் ஆயிருது நம்ம சொல்றோம் பொதுவாக. ஆனா எங்க ஸ்டார்ட் ஆகுது? கருவறையிலே ஸ்டார்ட் ஆயிருது. அங்கேயே நம்ம போராடி ஜெயம் கொண்டுதான் ஒரு கருவா உருவாகி கர்த்தர் நம்மளை உருவாக்கி நம்ம பூமிக்கே வந்திருக்கிறோம். ஆக நாம ஜெயம் கொள்றதுங்கிறது அங்க கருவறையிலே நடந்து அப்புறம் தான் பூமிக்கு வந்திருக்கிறோம். அதுலயே ஒரு ஜெயம் கொண்டுதான் வந்திருக்கிறோம் பூமிக்கு. அப்போ அந்த கான்செப்ட்ல தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல். அப்போ இந்த ஒரு கரு தான் தேவை. ஒரு கரு
அந்த பெண்ணுடைய கருவறைக்குள்ள போன உடனே ஒரு விந்து போன உடனே அந்த ஷட்டர் மாதிரி க்ளோஸ் பண்ணிடும். அடுத்து யாரும் உள்ள வர முடியாது. அதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகையில புத்தி உள்ள கன்னிகை உள்ள போயிருவா, கதவும் அடைக்கப்படும், ஷட்டர் அடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த புத்தி இல்லாத கன்னிகை வந்து மோதினாலும் உள்ள போக முடியாது. நான் உங்களை அறியேன் தான். அப்போ ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னு சொல்றாரு இல்லையா? இடுக்கமான வாசலுடைய இடுக்கமான வாசல்ங்கிறது அதுதான். தாயின் கருவறையில் தான் இடுக்காது. அந்த அங்கிருந்து போய் ஒரு கருவா உருவாது பாருங்க, இடுக்கமான வாசல். அப்போ பவுல் சொல்றாரு, அழகா சொல்றாரு, என் அவயவங்களில் ஒன்றும் உருவாகாமல் இருக்கும் போதே, அந்த தாயின் கருவுக்குள்ள போகும்போது நமக்கு காது கிடையாது, கண்ணு கிடையாது, எதுவும் கிடையாது. காது கிடையாது, கண்ணு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. காது இருந்தா சத்தத்தை கேட்கலாம், கண்ணு இருந்தா பார்க்கலாம், எங்க போகணும், எந்த டெஸ்டினேஷனுக்கு போய் உள்ள உட்கார்ந்துட்டு, எதுவுமே கிடையாது. ஆனாலும் ஒரு உந்து சக்தியை கொடுத்து கர்த்தர் ஒரு அது உள்ள போறதுக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குறாரு பாருங்க. அதுக்கு அந்த உள்ள போய் தான் ஒன்னொன்னா நமக்கு கை கால்லாம் ஒண்ணு முதல்ல ஹார்ட் உருவாகி அப்புறம் ஒன்னொன்னா உருவாகுது. அது உருவாகிறதுக்கு முன்னாடியே உன்னை அறிந்தேன்னு சொல்றோம். அப்போ நாம கருவறைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த உருவம் இல்ல, மாம்ச சரீரமே கிடையாது. நமக்கு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அப்போவே நம்மளை அறிஞ்சேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் பிளைண்டா இருக்கக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்றா பரலோகத்துக்கு போயிடுவாங்க, நித்தியத்துக்கு போயிடுவாங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. அது முடியவே முடியாது. அதனால கர்த்தர் வந்து அப்படி வச்சிருக்கிறார். சரியா? நீங்க அடுத்த சங்கீதம் 25:8 வாசிங்க ஒருத்தர். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அங்க படிச்சோம் பாருங்க, அங்க இருந்து படிச்சோம். இருளையும் உண்டாக்கி ஒளியையும் படைக்கிறவர் நானே, தீங்கையும் சமாதானத்தையும் தீங்கையும் உண்டாக்குறவர் நானேன்னு படிச்சோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒவ்வொரு இடத்துல சொல்லும் போதும் வெவ்வேறு காரணத்துக்காக சொல்லுவார். நம்ம ஒரு வசனத்தை மட்டும் நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அவரை இமேஜின் பண்ணவே முடியாது. இப்ப நீங்க என்னைய பாக்குறீங்க, என்ன இவர் பேசுறத வச்சு இப்படிதான் ஒரு உலகம் இப்படிதான் இருப்பாருன்னு ஒரு ஜட்ஜ் பண்றீங்க பாருங்க. இப்படி நம்ம ஆண்டவரை இமேஜின் பண்ணவே முடியாது. ஆண்டவர் வந்து அவர் மகா ஞானம் உள்ளவர் பாருங்க, நம்ம இமேஜின் பண்ணவே முடியாது. ஆண்டவர் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நீங்க வரையறுத்து அவரை வந்து கொண்டு வர முடியாது. அதான் பவுல் சொல்றாரு, ஐஸ்வர்யம் ஞானம் எவ்வளவு பெரியது, அது எப்படி நான் வந்து உண்மை கேள்வி கேட்டா குயவனுக்கு விரோதமா களிமண் எழுப்புனது போல ஆயிருமேன்னு சொல்றேன். அப்படிதான் ஆகும். நம்ம அவர் வந்து ஒரு லெவல் தான், நமக்கு அருளப்பட்ட பிரகாரம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார் அப்படின்னா, ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இருக்கா? அப்ப இதுல என்ன ஹீப்ரோல என்ன இருக்குன்னு பார்ப்போம். மொத்தத்துக்கு போட்டீங்கன்னா சிங்கிள் எவ்வளவு வருது, சிங்கிள் டு சிங்கிள், ஆடில் காடில் சிங்கிள், நாலுமே போடணும். எவ்வளவு வருது, எத்தனை வார்த்தையில இருக்கு, எத்தனை எழுத்துல இருக்கு பாருங்க. எத்தனை வார்த்தை எத்தனை எழுத்து? அடுத்த ஆடில் காடில் சொல்லுங்க. 8 வார்த்தை 28 எழுத்து. 8 வார்த்தைன்னா நியூ லைஃப், புதிய ஆரம்பம், புது வாழ்வு. 28 எழுத்துனா 14 பிரமாணங்கள். அடுத்து ஆடில் காடில் சொல்லுங்க. டோட்டல் ஆர்டினல் 272, டோட்டல் கார்டினல் 1244, டோட்டல் சிங்கிள் வேல்யூ 110 110, நார்மல் சிங்கிள் வேல்யூ 38 38. 38 கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள். சிங்கிள் வந்து 110 110 வருதா? ஆமாங்கய்யா, கரெக்ட். ஆர்டினல் கார்டினல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுக்கு. 272, கார்டினல் வந்து 1172. ஆர்டினல் 272, கார்டினல் 1172. டோட்டல் ஏதாவது விட்டுருப்பீங்க. என்ன சொல்றேன் அப்படி செக் பண்ணிக்கங்க. முதல் வார்த்தைக்கு 17 17, ஆர்டினல் கார்டினல் சொல்றேன் 17 17. சிங்கிள் வந்து அதுவும் 17 17 தான்.
ரெண்டாவது வார்த்தைக்கு 57,516 சிங்கிள் 12 12. மூணாவது வார்த்தைக்கு ஆர்டினல் கார்டினல் 26 26 சிங்கிள் 17 17. நாலாவது வார்த்தைக்கு 28 100 ஆர்டினல் கார்டினல் 28 100 சிங்கிள் 10 10. அஞ்சாவது வார்த்தைக்கு 25 70 சிங்கிள் 7 7. ஆறாவது வார்த்தைக்கு 41 221 சிங்கிள் 14 14. அடுத்த வார்த்தைக்கு ஆர்டினல் 41 கார்டினல் 68 சிங்கிள் 23 23. கடைசி வார்த்தைக்கு 37 226 37 226 சிங்கிள் 10 10. எங்க கரெக்ஷன் இருந்தா பண்ணிக்கங்க. ஆர்டினல் 272 கார்டினல் 1172 வருதா? மற்ற யாருக்காவது வருதா? யாருமே போடலையா? மற்றவங்களுக்கு வருதா? ஆன்சர் கரெக்டா இருக்கா? ஐயா ரெண்டாவது வேர்டுக்கு கார்டினல் 546 516. ரெண்டாவது வேர்டுக்கு ஆர்டினல் கார்டினல் 516 ஆர்டினல் 57. கரெக்டாதாயா போட்டிருக்கேன். அதாவது வாவ் 6 6 யோது 10 10 21 300 ஷின் வந்து 21 300 ரேஷ் 20 200 கூட்டினீங்கன்னா கீழே 516 தான் வரும். வேல்யூ ஏதாவது தப்பா போட்டிருப்பீங்க, எழுத்து கரெக்டா எழுதிருப்பீங்க, வேல்யூ தப்பா போட்டு. ஐயா 1244 தான் வருது. அப்ப நான் தான் தப்பா போட்டேன்னா? ஆமாங்க 1244 தான் வருது. அதுதான் உங்களையும் போட சொல்றது. பாருங்க வேதம் தப்பாவாது. தப்பா இருந்தா ஒண்ணு நான் தப்பா இருப்பேன், இல்ல நீங்க தப்பா இருப்பீங்க. 8 10 11 ஆமா அதுவும் கரெக்டா தான் வருது. அப்ப நான் கூட்டிடுறேங்க. 17 516 26 100 70 221 68 220. கரெக்ட். 1244 தான் கரெக்ட். கரெக்ட், நீங்க போட்டிருக்க கரெக்ட் தான். சாரி, என்னன்னா இதுதான் சில நேரம் 1244 இதையும் கூட்டினீங்கன்னா 11 வருதா? கரெக்டா. நான் போட்டிருக்கதும் 1172 அதுவும் கரெக்டா 11 வந்துச்சா? அப்ப கரெக்டுன்னு நான் போட்டுச்சு. நான் நினைச்சிட்டேன். நம்ம நினைக்கிறது சரியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எது சரியோ அதான் சரி. சரியா? 272 சிங்கிளா கூட்டுங்க 11. 1244 1 + 2 + 4 + 4 போட்டுங்க 11. 272னா 11, 1244 அதுவும் 11 தான். சரியா? 11 11 கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார்னா நீங்க நினைச்சிடக்கூடாது ஓஹோ ரொம்ப நல்லவர் போல் தெரியுது, எல்லா பாவிகளுக்கும் தன்னுடைய வழியை சொல்லிடுவார் போல். அப்படி இல்லை. நீங்க வேதத்தை ஆழமா பார்த்தீங்கன்னா மனம் திரும்ப விருப்பம் உள்ளவனுக்கு தான் மன்னிப்பே கொடுக்கும். நீ மனம் திரும்ப விருப்பம் இல்லைன்னா நீ யாரோ போயிட்டே இரு, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லடாப்பா, அவனுக்கு தன்னை காண்பிக்கவே மாட்டார். என்னிடத்தில் பாவம் உண்டு, எனக்கு ஒரு என்னுடைய பாவத்தை என்னால் ஜெயிக்க முடியவில்லை, என் பாவத்தை மன்னிக்க ஒரு பரிசுத்த ரத்தம் வேண்டும், ஒரு இரட்சகர் வேண்டும்னு யார் விரும்புறாங்களோ, உணர்றாங்களோ, தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் மன்னிப்பை கொடுப்பாரு. அப்படி மன்னிக்கணும்னா அவரை விசுவாசித்தாதான் மன்னிப்பு. அப்படி விசுவாசித்தா பாவத்தை மன்னிப்பாரு. அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவாருன்னு கேட்டா கொண்டு போக மாட்டார். அடுத்து வார்த்தையை கொடுத்து பார்த்தோம்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கி. இஸ்ரவேலர்களுக்கு சீனாய் மலையில வார்த்தையை கொடுத்தார். நமக்கு ரட்சிக்கப்பட்ட பின்பு, சபைக்கு வந்த பின்பு பைபிளை கையில கொடுத்தாரு.
வார்த்தையின்படி நடக்கிறோமான்னு பார்த்து நம்ம இருதயத்தை சோதித்து பார்த்து அதிலே செம்மையானவர்கள் என்று கண்டுபிடித்தா அங்க கூட்டு போவார், கானான் கூட்டு போவார். அதே கான்செப்ட் தான். நமக்கு வார்த்தையை கொடுத்து நம்ம அதுல தேரணும்னா நம்மள நித்தியத்துக்கு கூட்டு போவார். ஆனா வசனத்தை மேலோட்டமா படிக்கும்போது எப்படி தெரியுது? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவிகளுக்கு ரட்சிப்பை காண்பிப்பார். ஆனா எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போறவரா அப்படின்னா அப்படி கிடையாது. அவர் வலையை விரிச்சு திரளான மீன்களை பிடித்து பின்பு உட்கார்ந்து நல்ல மீன்களை எடுத்துக்கொண்டு ஆகாதவைகளை எரிந்து போடுகிற தேவன். அப்படிதான் வேதத்துல அவரை காண்பிக்குது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, சபைக்குள்ள இருந்தா எல்லாரும் போயிடலாம், ஆமா சபைக்குள்ள இருந்தா எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடக்கூடாது. அவர் ஆகாதவர்னு தள்ளினா வேதம் நமக்கு சொல்லுது, பிதாவாகி தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் ரெக்கமெண்டுக்கு போக முடியாது. நியாய தீர்ப்பு கொடுக்கிற அதிகாரம் முழுவதையும் பிதாவானவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். வசனம் தெளிவா இருக்கு. அவர் நியாயம் தீர்ப்பு வேண்டாம், எனக்கு பிரியமற்ற ஆத்மா மனவாட்டின்னு தள்ளும் போது ரெக்கமெண்டுக்கு போகவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரும் போக முடியாது, பிதாவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். சரியா? போகவே முடியாது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், அவர் பாவிகளுக்கு அப்படின்னு சொன்னா வெளியே படிக்கும்போது பாவிகளுக்கு, ஆனா யாருக்கு வழியை தெரியப்படுத்துவாரு? மனவாட்டிக்கு தான், அவருக்கு பிரியமான மனவாட்டிக்கு தான் தன்னை வெளிப்படுத்து. மற்றவர்களுக்கு மறைச்சிடுவார். அவருடைய சித்தம். சீசர்கள் கேட்கிறாங்க, நாங்களும் யூதன் தான், எங்களை சுற்றி இருக்கிறவனும் இஸ்ரவேலர்கள் தான், நாங்களும் இஸ்ரவேலர்கள் தான், எங்களை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு வந்து எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்றீங்க, இவ்வளவு வெளிப்படையா எங்கிட்ட பேசுறீங்க, ஆனா மற்றவங்களுக்கோ ஓமையா மறைபொருளா சொல்றீங்க, என்ன காரணம், என்ன நோக்கம்னு கேட்கிறேன். அவர்களுக்கு பரலோகராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்படுறது. அதே மாதிரிதான் இன்னைக்கு உலகத்துல திரளான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நமக்கு கர்த்தர் மேலான சத்தியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அதே விதத்துல புரிஞ்சுக்கொள்ளு. நமக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரு, நம்மை பிரியமான ஆத்மாவை பார்த்திருக்காரு, அவருக்கு முன்பாக உத்தமர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணுகிறார். ஆனா மற்றவர்கள் அப்படி பார்க்கல, அதனால அவங்களுக்கு மறைக்கிறார். மற்றவர்கள் எப்படி பார்க்கறாரு? அவங்களும் கிறிஸ்தவர்கள் தான், சர்ச்சுக்கு போறாங்க, பரிசுத்தாய் பெற்றுன்னு சொல்லி சொல்றாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சபடி நீதியா நடக்கிறாங்க. சரியா? ஆனா அவங்களுக்கு மறைவா இருக்குது, கடைசி கால தேவ திட்டம் மறைவா இருக்குது. நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன காரணம்? இதுதான் காரணம். அவர் யார் மனவாட்டியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவர் தன்னுடைய வழியை தெரிவிக்கிறார். சிங்கிள் போட்டிங்கன்னா 38 அதுவும் மணவாளன் மணவாட்டி தான். சிங்கிள் டு சிங்கிள், மொத்த சிங்கிள் போட்டிங்கன்னா 110 ஆலயம் தோரா. 110 தோரா ஆலயம், அதுக்கு போட்டீங்கன்னாலும் தவறும். 110ல 0 எடுத்துட்டீங்கன்னா 11 அதுவும் யார் தான்? மணவாளன் மணவாட்டி தான். ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் 65 அவ்வளவுதான். 65 அதுவும் 11 தான். 6 + 5 11 மனைவிக்கு தான். இப்ப நம்ம உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டா யாருக்கு தான் தன் ரகசியத்தை சொல்லுவான்? புருஷன் தன் மனைவிக்கு தான் சொல்லுவான். ஊரெல்லாம் போய் ரகசியத்தை சொல்ல மாட்டான். ஆனா யாருக்கு கண்டிப்பா சொல்லுவான்? மனைவிக்கு கண்டிப்பா சொல்லுவான். நான் தூர தேசத்துல இருந்து வர்றேன் அப்படிங்கிறது யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? நான் போயிட்டு ஒரு 20 வருஷம் கழிச்சு ஃபாரின் போயிட்டு வரேன்னா என் மனைவிக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிட்டு வருவேன், அவளுக்கு சில கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன், சில பரிசு பொருட்கள்லாம் கொண்டு வருவேன். என் முகத்தை காண்பது அவளுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே என் ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டு பொம்பளைகளுக்கு, என் ஊர்ல இருக்கிற எல்லா லேடிஸுக்கும் சந்தோஷமா இருக்கும். எந்த மாற்றமும் அவங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இருக்காது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. இதே மாதிரிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய மனைவியா சேர்ந்து கொள்ளுகிற திருச்சபைக்கு தான் சந்தோஷமா இருக்கும். அவருடைய மனைவியா சேர்ந்து கொள்ளுகிற சபைக்கு தான் அது கொண்டாட்டமா இருக்கும், எதிர்பார்க்குதலா இருக்கும், வாஞ்சையா இருக்கும். மற்றவங்களுக்கு அவங்களும் அதே ஊர்ல தான் இருப்பாங்க, அதே ஊர்ல தான் சர்ச்சுக்கு போவாங்க,
ஆனா அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இருக்காது. காரணம் அப்படிதான் வச்சிருக்காரு வேதத்தை. கர்த்தர் வரும்போது அவரும் சந்தோஷத்தோட வராரு, எதிர்கொண்டு போற சபையும் சந்தோஷத்தோட எடுத்துக்கொள்ளப்படுறான். ஆனா மற்றவங்களுக்கு எப்படிதான் இருக்கும், அது ரகசியமா இருக்கும், ரகசியமான வருகையா இருக்கும். அவர் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே இருப்பாங்க. சரியா? அப்படிதான் வச்சு. அப்போ கர்த்தர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஒரே தான் அவர்கிட்ட, பாவம் செய்கிற ஆத்மா ஆகும். அவருடைய லா பாவம் செய்கிறவன் மரண ஆக்கினைக்கு பாத்திரன். ஒருத்தன் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், மனுஷனுக்கு மனுஷன், மிருகத்துக்கு மிருகம், மிருகத்துக்கு மிருகம். ஆனா அந்த ரத்த பலிய, நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்ப அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில மறிச்சதுனாலதான் நீங்களும் நானும் தப்பிச்சோம். இல்லைன்னு சொன்னா முடியவே முடியாது. அவருடைய சட்டத்துல நம்ம அடி வாங்கிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீது நம்முடைய எல்லா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் சாபத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கொண்டபடினால்தான் நானும் நீங்களும் தப்பிச்சோம். தவிர அவருடைய லாபடி இல்லைன்னா ஒருத்தர் கூட நம்ம நித்தியத்திற்கு போறது கூடாத காரியம். நேற்று கூட ஒரு இது வாசிச்சோம், நினைக்கிறேன். வரேன். மனுஷருடைய ரத்தத்திற்காக மனுஷனிடத்திலும் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் பழி வாங்கணும். ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே பிரமாணம் தான். அது ஒரு மிருகத்தை அடிச்சதுன்னு இங்க ரத்தம் சிந்துச்சுன்னா அதுவும் ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கும் அதே பிரமாணம் தான். அது ஒரு வசனம் இருக்கு, அழகா நேற்று படிச்சேன், நோட் பண்ணி வைக்கல. நான் குரூப்ல கூட பார்த்து அனுப்பி விடுறேன். இப்போ மனிதன், நான் ஒருத்தர் ரத்தம் சிந்துனா எனக்கு ரத்தம் சிந்தப்படணும், அதுதான் பிரமாணம். மிருகங்களுக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே தான் வச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. நான் நாளைக்கு இது குரூப்ல அனுப்பி விடுறேன் உங்களுக்கு தேடி. சரியா? அப்படி வச்சிருக்கிறாரு பிரமாணத்தை. சரி, நான் அதை அனுப்பிச்சு விடுறோம் உங்களுக்கு குரூப்ல. அப்போ கர்த்தர் நம்ம பிழைக்கிறது எப்படி பிழைக்கிறோம்? இதனாலதான் பிழைக்கிறோம். நம்ம கர்த்தரா இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தபடினாலதான் நமக்கு நித்தியத்துக்கு போறதுக்கு ஒரு வாசல் உண்டாயிருக்கிறது. அப்போ மனவாட்டிக்கு தான் உங்களுக்கு பெரிய வழியை தெரியப்படுத்துவார். அப்படின்னா அவருடைய ஆத்ம மனவாட்டிக்கு தான். வேதமே பாத்தீங்கன்னா ஆத்ம மனவாட்டிக்கு தான் எழுதி, தன்னுடைய ஆத்ம மனவாளனை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்ததுதான் வேதம். தன்னுடைய குமாரனை பற்றி மனவாட்டியானவள் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்ததுதான் வேதம். அத மனவாட்டி தான் புரிஞ்சு கொள்ள முடியும். உலகத்தானுக்கு அது புரியவே புரியாது. ஆவிக்குரியவனுக்கு மாம்சத்துக்குரியவனுக்கு ஆவிக்குரிய காரியம் புரியாது. சரியா? ஆதியாகமம் 9:5 வாசிங்க. உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன், சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன், மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இதே வசனம் தான். கரெக்டா. வெரி குட், வெரி குட். பாருங்க, உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன். மாம்சத்தை அதுக்கு முன்னாடி வாசிங்கன்னா, மாம்சத்தை அது உயிராகி ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். இந்த மாம்சம் ஏன் ரத்தத்தோட புசிக்க கூடாதுன்னா, மாம்சம் எல்லா ஜீவ ஜந்துகளுக்கும் மாம்சத்தின் உயிர் அதனுடைய ரத்தத்தில் தான் இருக்கு. இந்த ரத்தம்
இந்த ரத்தத்துல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு ரத்தத்துல உயிர் இருக்கு, இன்னொன்னு ரத்தத்தை நம்ம பாவ நிவர்த்திக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டது ரத்தம் தான். ரத்தம் பாவ நிவர்த்தியை உண்டாக்குறது. ரத்தத்துல ஜீவன் இருக்கு. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவ நிவர்த்தியை உண்டாக்குது. அதுல ஜீவன் இருக்கு. அதுக்கு அடையாளம் தான் பழைய ஏற்பாட்டுல பலிகள். ஆட்டுக்குட்டி, ஏன் ஆட்டுக்குட்டி பலி செலுத்த சொல்றாரா? அது அடையாளமா, இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா செலுத்த சொல்றாரு. ஏன் ரத்தத்தோட ஆடு மாடு எதையும் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு? ரத்தத்துல உயிர் இருக்கு, அதனுடைய உயிர் இருக்கு. இன்னொன்னு ரத்தம் பாவ நிவர்த்திக்கான அடையாளம், பாவ நிவர்த்திக்காக தெரிந்து கொள்ளப்படும். அப்போ இந்த இப்படிப்பட்ட ரத்தத்தை யாராவது சிந்துனா அந்த ரத்தத்துக்கு ரத்தம் பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே பிரமாணம் தான். ஜீவ ஜந்துக்கள் ஒருத்தனை அநியாயமா அடிச்சு புடிச்சுன்னா அதுக்கும் அது கணக்கு தான், நியாய தீர்ப்பு கணக்கு. இந்த மனுஷனுக்கு இருக்குல்ல, கண் பல்லுக்கு பல், இதே கணக்கு தான். ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே கணக்கு தான். சரியா? மனுஷனுக்கு மாத்திரம் நினைச்சிடாதீங்க, ஜீவ ஜந்துக்களுக்கும் அதே தான். மனுஷனிடத்திலும் தெளிவா இருக்கு வசனம், சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். அப்ப மிருகங்கள்ல அது எந்த காரியம் யாருக்கு செஞ்சதோ, ஆனா அதுக்கு வந்து எப்படி வச்சிருக்காருன்னா அதுக்கும் நமக்குள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மான் அதிகமா பெருகாதபடிக்கு சிங்கத்தை வச்சிருக்காரு. சிங்கம் அதிகமா பெருகிறாதபடி அதை சாப்பிடுறது, அதை அடிக்கிறதுக்கு ஒரு மிருகம் வச்சிருக்காரு. அந்த மிருகம் அதிகமா பெருகாதபடி அதை சாப்பிடுறதுக்கு ஒரு மிருகம் வச்சிருக்காரு. இப்படி நீங்க கீழே இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்குது. எந்த ஒரு தாவரம் அதிகமா பெருகாதபடி காடுகள்ல யானையை வச்சிருக்காரு, அடித்து மடிச்சு சரி பண்றதுக்கு. இப்படி ஒவ்வொரு மிருகத்தையும் சாப்பிடுறதுக்கு அதுக்கு மேல அப்படி விலங்குகளை வச்சிருக்காரு. அது பழுகி பெருகாதபடி வச்சிருக்காரு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் மனுஷனை அடிச்சு சாப்பிட்டு இன்னொரு மிருகத்தை இன்னொரு உண்டாக்கல. ஆனா இந்த சுவாபம் மனுஷன் அடிச்சு சாப்பிடுறான், இன்னைக்கு அடிச்சு வாழ்றான் இல்லையா, இந்த சுவாபம் எப்படி வந்துச்சுன்னா சாத்தான் இடத்துல இருந்து வந்துச்சு. எபிரேயத்துல சாத்தான்னு சொல்றது முதலா வர்ற இடத்துல சர்ப்பம்னு வருதா, ஆதியாகமம் 3:1 நாகாஸ்னு வரும். நாகாஸ்னா அந்த இனம் ஒரு பாம்பு இனம். அந்த பாம்பு இனம் மட்டும் தன் இனத்தையே தானே சாப்பிடும். அதாவது அந்த நாகாஸ்ங்கிற பாம்பு இனம் ஹீப்ரு பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னா இப்ப என் பிள்ளையே நானே சாப்பிடுற மாதிரி. ஆனா மனிதனுக்கு அந்த சுவாபம் கிடையாது. அந்த சர்ப்பம் தன் இனத்தையே சாப்பிடும், தானே சாப்பிட்டு வாழக்கூடிய சுவாபம். அந்த சாத்தானுடைய சுவாபம் உள்ள பூந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாம் ஏவாளுக்குள்ள மனுஷனையே அடிச்சு சாப்பிடுற அந்த சுவாபம் உள்ளவனா மாறினது அதுக்கப்புறம் தான். மனுஷன் எப்படி மாறினா, ஏன் மாறுறான்னா இதான் காரணம், புரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த நாகாசுங்கிற சர்ப்பம் தன் இனத்தையே தானே சாப்பிடக்கூடியது. அந்த சாத்தானுடைய சுவாபம், அந்த சர்ப்பத்தினுடைய சுவாபம் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சு? மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. காயின் தன் சகோதரனை கொலை செய்யறான். இது மனுஷனுடைய சுவாபம் கிடையாது, மிருகத்துக்கு தான் அப்படி வச்சிருக்காரு, அது பழுகி பெருகாதபடிக்கு. ஆனா இந்த சர்ப்பத்தினுடைய சுவாபம் மனுஷனுக்குள்ள பூந்தபடினால என்ன செய்யறான்? மனுஷன் அடிச்சு சாப்பிட வாழ பழகிட்டான். இது வந்து சாத்தான்ட்டு இருந்து வந்த சுவாபம். அவன் கெட்டு போனா நம்மளையும் கெட்டு போன்னு நினைக்கிறான், பாத்தீங்களா? அதே சுவாபம் தான். ஏவாள் அந்த பழத்தை பிடிச்சோன்ன ஏவாளுக்கு நினைக்குது, தான் கெட்டு போயிட்டேன், கணவனும் கெட்டு போனா பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம். ஆதாம் என்ன நினைக்கிறாரு? பாவத்துல விழுந்துட்டா அப்படின்னு இவரை தூக்கி விடலான்னு கை கொடுக்குறாரு. இவனும் சேர்ந்து மாட்டிக்கிறான். நம்ம அவளை சரிப்படுத்திடலாம்னு நினைக்கிறாரு, ஆனா இவனும் மாட்டிக்கிறான். ஆனா கர்த்தரா இயேசு கிறிஸ்து அதே மாதிரி மாட்டிக்காம நம்மளை கை தூக்கி எடுத்துறார். அதுதான் விஷயம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து வந்தா அந்த காரியத்தை செய்யணும், அதுக்காக தான் அந்த காரியம்லாம். ஆதாம் வந்து ஏவாளை தூக்கி எடுக்க முடியல,
கர்த்தர் இயேசு கிறிஸ்து விழுந்து போன மனிதர்களை தூக்கி எடுத்து விடுகிறார். அவரும் ஜெயிச்சு ஜனங்களையும் தூக்கி எடுத்துறார். இது பின்னாடி படிப்பீங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியுறதுக்காக சொல்றேன். அவுட்லைனா என்னடா கதையா சொல்லிட்டு போறான்னு நினைக்காதீங்க. இதுதான் காரியம். சரியா? வந்து எடுத்துறார். பின்னாடி கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய விழுந்து போன ஜனங்களை கை தூக்கி எடுத்துறார். கர்த்தர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்து மீட் எடுத்துறார். அதான் காரியம். அப்போ பாவம் உள்ள போச்சுன்னா என்ன பண்ணும்? ஐயோ நான் கெட்டு போயிட்டுன்னு அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காது. ஏன் கெட்டு போன ஆத்மா கூட விழுந்து போன ஆத்மா கூட ஒருத்தர் பழக்கம் வைக்க கூடாதுன்னு சொல்றோம்? விழுந்து போனவன் நான் விழுந்து போயிட்டு அவர் நல்லா இருக்கட்டும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டான். அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிற சுவாவம் அப்படி நினைக்காது. நான் கெட்டு போயிட்டேன், இவனையும் இழுத்து விழத்தள்ளி வந்து நினைக்கும். அதனாலதான் விழுந்து போன ஆள்கள் கூட பழக்கம் வைக்க கூடாது. ஏன்? கெட்டு போன ஆத்மா, கெட்டு போன ஏவாள் என்ன நினைக்கிறா? ஐயோ நம்ம வீட்டுக்காரர் தான், நம்முடைய சரீரம் தான், நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம், அவர் பிழைச்சுக்கிட்டோம்னு நினைக்கல. அப்படின்னு சேர்த்து அதான் சொன்ன பாருங்க. பிசாசு வந்து தனியா போக மாட்டான், தன்னோட ஒரு குரூப்பை கூட்டிட்டு தான் போவான். அங்கிருந்து வந்த போதே என்ன பண்ணான்? ஒரு குரூப்பை கூட்டிட்டு தான் விழுந்தான். ஒரு குரூப்பை இழுத்துக்கிட்டு சேர்ந்து விழுந்தான். அந்த சுவாபம் தான் மனுஷனுக்குள்ள வரும்போது இப்படிதான் வரும். இப்படிதான் கிரீசி. அவன் ஜாக்கிரதையா இருக்கும். சரியா? அன்னைக்கு இதுல கிளாஸ் அடுத்ததுக்கு போலாமா? இதுல எல்லாமே 11 தான். 110 110 11 11 38 38 11 11. ஆடில் காடில் சிங்கிளா கூட்டினீங்கன்னா 11 11. ஆடில் காடில் சிங்கிள் 65 65, அதுவும் 11. சரியா? அடுத்த கிளாஸ்க்கு ஈசாக்கு கிளாஸ்க்கு வருவோம். இந்த கிளாஸ் முடிஞ்சது. ஆபிரகாம். அடுத்தது ஈசாக்கு. ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளமாக இருக்கிறார். குமாரனுக்கு, தேவகுமாரனுக்கு, ஆபிரகாமுக்கு ஏகசுதன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரே குமாரன். அந்த குமாரனுக்கு அடையாளமா இருக்கிறவர் தான் யாரு? ஈசாக்கு. சரியா? ஆதியாகமம் 21:1 வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். சரியா? ஈசாக்குங்கிறது உடன்படிக்கையின் குமாரன். நீ இன்னும் வாசிங்க. ஆதியாகமம் 17 அதிகாரம் 19 20 21 வாசிங்க. ஆதியாகமம் 17 19 20 21. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரா நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். பாருங்க, இவர் வந்து உடன்படிக்கையின் குமாரன். அவனுக்கு ஈசாக்கு என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக சாதிப்பேன். உடன்படிக்கையின் குமாரன் தான் யாரு? ஈசாக்கு. இவன் வந்து லீகல் சட்டப்படி முதல் பிறந்தவன் யாரு? இஸ்மவேல் தான். இஸ்மவேல் தான் லீகல் சன். முதலாவது பிறந்தவன் யாரு? இஸ்மவேல் தான். ஆனா உடன்படிக்கையின் வாக்குத்தத்தின் பிள்ளை, உடன்படிக்கையின் குமாரன் யாரு? ஈசாக்கு. வருகின்ற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். சொல்றாரா? இப்ப நீங்க சொல்லுங்க, வேத பிரமாணத்தின்படி இப்ப முதல் பிறந்தவன் இஸ்மவேல், ரெண்டாவது தான் ஈசாக்கு பிறந்தார்.
இப்ப சேஷ்டபுத்திர பாகம் ரெட்டிப்பான பங்கு. சேஷ்டபுத்திர பாகம்னா 2 பங்கு, சொத்துல 2 பாகம் போகணும். ரெட்டிப்பான பங்கு மூத்த மகனுக்கு தான் போகணும். இப்ப இஸ்மாயிலுக்கு போகணுமா ஈசாக்கு போகணுமா? யாருக்கு போகணும் சேஷ்டபுத்திர பாகம்? வசனத்தின்படி யாருக்கு போகணும் ஈசாக்கு. சேஷ்டபுத்திரம்? எப்படி ஈசாக்கு போகணும்? ஈசாக்கு தான் 2வது பிறந்தவராச்சே. முதல் பிறந்தோம் இஸ்மாயில் தான் சிஸ்டர், முதல் பிறந்தான், முதல் பையன். வசனத்தின்படி முதல் பிறந்தவனுக்கு தானே போகணும். முதல் பிறந்தவனுக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம் போகணும். அப்படின்னா யாருக்கு தான் போகணும்? இஸ்மாயிலுக்கு தான் போகணும். ஆனா ஈசாக்கு தான் சுதந்திரிச்சுக்கணும். காரணம் அதுதான் தேவ சித்தம். அதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு இடத்துல தேவ சித்தம் செயல்படும் போது அங்க பிரமாணம் செயல்படாது. ஒரு இடத்துல தேவ சித்தம் செயல்படும் போது அங்க தேவனுடைய சட்டம் செயல்படாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகுவதான் லா. ஆனா சிலுவையில தொங்கும் போது கள்ளன் வேண்டிக் கொள்றான், ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்தரலும்னு சொல்ற. கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பான். ஆக்சுவலி அவன் செஞ்ச பாவத்துக்கு தக்க தண்டனை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் தான் அவனுக்கு. ஆனா கர்த்தருடைய சித்தம் அங்க செயல்படுது. அப்போ அங்க பிரமாணம் தோற்று போகுது. கர்த்தருடைய சித்தம் சொல்லுது, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பான். அப்போ அவருடைய சித்தம் ஒரு இடத்துல செயல்படும் போது நாம கேள்வி கேட்க முடியாது. இதை புரிஞ்சுக்கொள்ளணும். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உபாகம 21:15-17 வாசி. உபாகம 21 அது 16-11. ஐயா ஒண்ணுமே கேட்கல. ஆதியாகமம் 16-11. வாய்ஸ் கம்மியா இருக்கா? பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. இருக்கா? இஸ்மவேலுக்கு குறித்து சொல்லப்படுது. இப்ப வாசிங்க உபாகமம் 21:15-17 வாசி. உபாகமம் 21:15-17. இரண்டு மனைவிகளை உடைய ஒருவன் ஒருத்தியின் மேல் விருப்பமாயும் மற்றவள் மேல் வெறுப்பாயும் இருக்க, இருவரும் அவனுக்கு பிள்ளைகளை பெற்றார்களே ஆகில், முதற் பிறந்தவன் வெறுக்கப்பட்டவளின் புத்திரனானாலும் தகப்பன் தனக்குண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விருப்பமற்றவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கல் ஆகாது. விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கலாகாது. வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்தவனை சேஷ்டபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளிலெல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன். சேஷ்டபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. இப்ப ஆபிரகாமே விரும்பினாலும் வசனத்தின்படி ஈசாக்கு கொடுக்க முடியாது. வெறுக்கப்பட்டவளின் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும். அவன் முதல் பிறந்தாச்சு. பிறப்படினால வெறுக்கப்பட்டவளின் பிள்ளை முதல் பிறந்தாலும் அவன் விரும்பினவனுக்கு கொடுக்க முடியாது. இஸ்மவேலுக்கு தான் கொடுத்தாகணும். அதுதான் பிரமாணம், சட்டம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்பது சித்தம். அதான் சட்டத்துக்கும் சித்தத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த இடத்துல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. சட்டம் இதுதான் சட்டம். முதல் பிறந்தது இஸ்மவேல் இருந்தாலும் அவன் ஆபிரகாமுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வெறுக்கப்பட்டவளோ அவனுடைய தாய் வெறுக்கப்பட்டவளோ இல்லையோ, ஆனா அவனுக்கு தான் சிரேஷ்டபுத்திரமாக போகணும் நியாயப்படி. ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஈசாக்கினிடத்துல தான் என்னுடைய சந்ததி விளங்கும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததி அப்படித்தான் வருது. இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை கொண்டு அதுலதான் ஒட்ட வைக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய
பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கூட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளே தள்ளப்படும். புதிய ஏற்பாட்டு ஜனத்தை எங்க கொண்டு வந்து ஆண்டவர் இணைக்கிறாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட கொண்டு வந்து அவர்களோட தான் கொண்டு வந்து இணைக்கிறார். அவர்கள் தான் ஆபிரகாம் முதலாவது தெரிந்து கொண்டார். ஆதாமை தள்ளிட்டு பின்பு யாரை தெரிந்து கொண்டாரு? ஆபிரகாமை தான் தெரிந்து கொண்டார். அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் நீங்களும் நானும் சொல்லி கிளைம் பண்ண சொல்றாரு. எங்கேயுமே ஆண்டவர் நீங்க நோவாவுடைய பிள்ளைகள், நீங்க நோவாவுடைய ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா, நோவாவுடைய ஆசீர்வாதத்துல கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கும் போது நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனா இருப்பேன்னு வாக்கு கொடுக்கல. ஆகவே நோவாவுக்கு பிற்பாடு, வெள்ளத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்தார். அதன் பின்னாடிதான் விக்கிரக ஆராதனையே உள்ள வந்துச்சு. விக்கிரக ஆராதனையே உள்ள எப்படி வந்துச்சுன்னா இப்படிதான் பிராக்டிக்கலா நமக்கு தேவன் தன்னுடைய மறைத்து கொண்டார். மனிதர்கள் என்ன பண்றாங்க? தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாமல் விக்கிரகத்தை தேவனாக தொழுது கொள்ள ஆரம்பிச்சு இப்படி வர்றாங்க. விக்கிரக ஆராதனை அதுக்கப்புறம் தான் வருது. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஏன் கிளைம் பண்ண சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு தான் வாக்கு கொடுத்தாரு, உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருப்பேன்னு வாக்கு கொடுத்தேன். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு நான் தேவனாய் இருப்பேன். அப்போ அந்த சந்ததியில வர்ற கிறிஸ்து பிறக்கிறாரு. கிறிஸ்துவனுடைய சந்ததி தான் நம்ம, அவருடைய பிள்ளைகள். இவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் தேவனாய் இருப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா நோவாவுக்கு வாக்கு பண்ணல. அதனாலதான் நோவாவுடைய ஆசீர்வாதம் உலகத்தை சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம். உலகத்துல அதானி அம்பானில இருக்கான் பாருங்க, எல்லாம் நோவாவுடைய பிள்ளைங்க தான். பணக்காரனா இருப்பான், ஆனா என்ன இருப்பான்? கர்த்தருடைய முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா வாக்கு பண்ணல. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. பணங்காசு இருக்கோ இல்லையோ, சொத்து சுகம் இருக்கோ இல்லையோ, கர்த்தர் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்திருப்பார். ஆத்மா சமாதானம் நிறைஞ்சதா இருக்கும், கர்த்தருக்குரியவனா வாழ்ந்துட்டு இருப்பான். இதுதான் ஆபிரகாமின் சந்ததிக்கும் நோவாவின் சந்ததிக்கும் உள்ள வித்தியாசம். சரியா? நோவாவின் சந்ததியை நம்ம வந்து நோவாவை நம்ம ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ண தேவையில்லை. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கிளைம் பண்ணணும். ஆபிரகாமுக்கு உன் சந்ததிக்குள் பூமி முழுவதும் எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொன்ன அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்து பிறந்து அவர் மூலமா தான் பின்பு புறஜாதி கடந்து வந்தது. அந்த ஒரு ஆசீர்வாதம் 2000 ஆண்டு காலம் நிறைவேறவே இல்லை. அது இயேசு கிறிஸ்து பிறந்து பின்பு அவர் மூலமாய் தான் நம்ம புறஜாதிகள் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம சுதந்திரிக்கிறோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பங்கு பெறோம். சரியா? இப்ப ஈசாக்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு மட்டும் போடுறீங்களா? மீதி அடுத்ததுல பார்ப்போம். ஈசாக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு மட்டும் போடுங்க. யோத் 10வது லெட்டர் போடுங்க, 10/10 யோத். அடுத்து சாடே 18/90. அடுத்து கெத் 8/8. அடுத்து கோஃப் 19/100. இதுக்கு மட்டும் ஆடில் காடில் சிங்கிள் கூட்டுங்க. யோத், சாடே, கெத், கோஃப். யோத் 10வது லெட்டர், சாடே 18வது லெட்டர், கெத் 8வது லெட்டர், கோஃப் 19வது லெட்டர். ஆடில் கால் சிங்கிள் மட்டும் போடுங்க. மீதி அடுத்த கிளாஸ்ல. இந்த 4 எழுத்துக்கு மட்டும் போடுங்க. யோத், சாடே, கெத், கோஃப். கோஃபுக்கு 19/100, 19/90 போட்டுறாதீங்க. கோஃப்க்கு வரும்போது 19/100 வேல்யூ. மட்டும் போடுங்க. மீதி நான் ஹோம்ஒர்க் அனுப்பி கொடுக்குறேன். கொஞ்சம் தான் அந்த இது ஹோம்ஒர்க் இருக்கும், நான் அனுப்பி கொடுக்குறேன், போட்டு வந்திருக்கேன். யோத், சாடே, கெத், கோஃப். ஆடினால் 35, காடினால் 208, டோட்டல் 263. ஆடில் 55. ஆமாங்கய்யா. 55, 208, 263. சிங்கிள் சிங்கிள் 28, 19 வருது. 28, 19. சரியா?
28 19 கூட்டிங்கன்னா 47. 47னா 4 + 7 11. சரியா? குமாரன் ஆகிய மணவாளனுக்கு மணவாளனுக்கு அடையாளமா இருக்கிறார். அடுத்தது சிங்கிள் ஆடில் காடில் போட்டீங்கன்னா 55 208 வருதா? 55 208 கூட்டிருங்க 263. 263 2 + 6 + 3 11. மணவாளனுக்கு ஈசாக்கு மணவாளனுக்கு அடையாளமா இருக்கிறார். அடுத்து 263 பிரேக் பண்ணிக்கங்க. 38 + 214 + 11. 38 + 214 + 11. ஆவிக்குரிய மணவாளனும் மணவாட்டி. 38ங்கிறது மணவாளன், 11ங்கிறது மணவாட்டி, 214ங்கிறது ரூவாக் ஆவிக்குரிய மணவாளனும் மணவாட்டியும். இந்த ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளமா இருக்கிறார். 263 போட்டு 11 போட்டுங்க. 2 + 6 + 3 11. 47 சிங்கிள் கூட்டிங்கனாலும் 47 4 + 7 11. மணவாளனுக்கு அடையாளமா இருக்கு. சரியா? தேவசித்தம். இதுதான் ஈசாக்கு ஆசீர்வதிப்புதான் தேவ சித்தம். இஸ்மவேலை ஆசீர்வதிப்பது பிரமாணத்தின்படி அவன் தான் சிரேஷ்ட புத்திர பாகம். இஸ்மவேலுக்கு தான் போனோம். ஆனா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருடைய சித்தம் என்று அறிந்து கொண்டபடினால்தான் என்ன பண்றா? இந்த ரெபெக்கா என்ன பண்றா? சரி, ஈசாக்கு தானே ரெபெக்கா. சாராள் ஈசாக்கு மேல பிரியமா இருந்தா. சாராள் ஈசாக்கு மேல பிரியமா இருந்த காரணம் அதுதான். சரியா? சரி, மீதி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஹோம்ஒர்க் அனுப்பி விடுறேன், பண்ணிட்டு வந்துருங்க. இது 55 208 263 பிரேக் பண்ணிக்கங்க. 38 214 11. ஆவிக்குரிய மணவாளனும் மணவாட்டியும். மீதி அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். உபாகமம் 21 15ஓட முடிச்சிருக்கிறோம். ஐயா தீர்க்கதரிசி ராஜா ஜோமனியா முடிச்சிடலாம். சோதரங்கர்த்தாவி சோதராயா சோதரமடைவரே எங்களை அருமையாக நீ சிந்த நல்ல பிதாவே நலவிலைக்காக துவைக்கிறோம் சோதரிகிறோம் மையப்படுறாஜா. இந்த ஆசிரிக்கப்பட்டதான இந்த எவரே கிளாஸ்லையும் ராஜா கர்த்தாவே அறம் முடிமட்டுமாக இம்மட்டாய் தேவர் நடத்தி கொடுத்ததுக்கு கூட அவருடைய ஆசோதரே இதில் பங்கிடதான தாக்கங்களை ஒவ்வொரு பேர் ஆசராஜா என் சக்கரமலையே இந்திராளும் ராஜ் கர்த்தாவே நாம் கர்த்தாவே 1 நாளாமத்திலையும் சங்கீதம் 25 14 ராஜா இப்படியாய் சோதரங்கத்தா 25 8 இதுக்கான விளக்கங்களை கொடுத்து ராஜா என்றாலும் நீ அறிவித்து கொடுத்தீரே அதற்காக கொடாவுடைய சோதரே கத்தமையினாலா அதோடைய இயேசுக்காக குறித்தும் நாளும் அறிவித்து கொடுத்தக்காக நன்றி ராஜா. கத்த இப்படியாய் இந்த நாளும் கத்தம் தாசரை மறைத்து கத்திராலும் தமது ஆவிக்குரிய வார்த்தைகளையும் வசங்களையும் மறைவானவைகளும் கத்தை வெளிப்படுத்தி கொடுத்த ராஜனே கொடாவுடைய சோதரே கத்தது புல்லாங்க தவறு சிறப்பதையும் அவருடைய தந்திரங்களை குறித்தும் கத்தம் அறிவித்து கொடுத்தீரே. கத்தன் நாகாசங்கிற அந்த சர்ப்பத்தின் மூலமாக கத்தவன் பூந்து பிடிப்பட்ட கிரியை செய்ததை காண்கிற மாட்டேன். இப்படி இருக்கணும் ராஜா. கத்த இவரே கிளாஸை கற்றுக்கொண்டு மாத்திர ராஜா அதனுடைய கர்த்தாவே இம்மைக்கு மறுமைக்கான சல சம்பவம் நிரப்ப முடியாகும். கர்த்தாவே ராஜா முடிகிறத்தோடு உண்மை தேடி தீர் வைத்துக்கிற மைவின் நாசம் கட்டுக்கொள்ள அவளோட மனவாட்டியாய் ஒவ்வொரு எலும்பி பிராசிக்க என்னை பூர்வமாய் அர்ப்பணித்து வாழ்ந்து வரும் உதவிங்க ஆயத்தப்படுத்துன்னு சொன்னீங்களே. அந்த விடயத்தை நாங்கள் யாவரும் அப்படியாகத்த ஆயத்தம் மற்றும் ஆயத்தப்படுத்தி இருக்க செய்யுங்க ராஜா. கர்த்தா இந்த எவரி கிளாஸ் நடத்தினால அருமையான தாசருக்காக கேட்கிறோம் அப்பா. இதுக்குரிய ஆசிரமத்தை கர்த்தாவே தாசருடைய மனைவி பிள்ளை குடும்பங்களையும் ஒவ்வொரையும் ஆசிராய் பெற்றுக்கொள்ள உதவிங்க. இதுக்குரிய ஆசிரியத்தை இம்மைக்கு மருமைக்கான சல சம்பூர்ண ஆசனம் இருப்பங்க. கர்த்த எவ்வளோ ராஜா பிரயாசப்பட்டு செய்து அறிவிச்சா ஒரு வருஷம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கான பல போகும்படியாய் கர்த்தன் தாசராஜா எல்லாவற்றையும் கர்த்தராஜா தமது கர்த்த நேரங்களையும் தமது கர்த்தா காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தா ராஜா அப்பா கர்த்த மனவாட்டிக்காய் கர்த்த அர்ப்பணிகளை காண்கிற மாதிரி இதுக்குரிய ஆசிரியத்தை கர்த்தமான குடும்பம் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள உதவிங்க. இன்னும் கர்த்தாவே அவருடைய கையின் தாசன் தொழில் போக்குல வரத்தும் எல்லாவற்றும் நமக்கு கூட இருந்து தாசுங்க சமாப்படுத்துங்கப்பா. இதில் பங்குபற்ற ஒவ்வொரையும் பலப்படுத்துங்க. இன்னும் வாஞ்சி வைரேகத்தோடு கர்த்தா கற்றுக்கொண்டபடியே நடந்த மனவாட்டியாய் எளிமை பிராசிக்க உதேசிங்கப்பா. தொடர்ந்து வழிநடத்துங்க அப்பா. ராத்திரி கர்த்தா 12 மணி ஜெப ஆராதனையும் நடத்தாருங்க. தொடர்ந்து வழிநடத்துங்க. இதன வெள்ளமே தேவலகர் கூட இருந்து ஆசிரியாக எங்கள் மேற்பரசமாய் இயேசு நாமத்தின் பரிசுத்தமுள்ள எங்கள் மைமேன் பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே நாம் பரிசுத்தப்படுவதாக.
ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கலந்து கொண்ட எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு எல்லா துதிக்கும் நன்மையாகும். ஸ்தோத்திரம். சோதரையா ஐயா சோதரம் ஐயா சோதரம் 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 எல்லாருக்கும் சரிங்க.